அபி, அனு 2 பேருமே சேர்ந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அனு கேட்குறாங்க, "என்ன அபி, என்ன முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "முடிவா? என்னது?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "இல்ல, ராகவ் அவரோட மனசுல இருக்க காதல உன்கிட்ட சொன்னாரு. நீ அத பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு அனு கேட்குறாங்க. "அதுவா அனு, கொஞ்சம் பொறுமையா சொல்லிக்கலாம். நான் அத பத்தி இன்னும் யோசிக்கவே இல்ல." அப்படின்னு அபி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே அனுக்கு கோவமா வருது. "என்ன அபி இப்படி சொல்ற நீ? அவர் மனசுல இருக்க காதல அவர் சொல்லியிருக்காரு. நீ அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கணும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. "பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கிண்டலாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. "சரி அபி, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுவும் போகிறாங்க. அபியும் வராங்க. வந்து அப்படியே கண்ணாடியை பார்க்குறாங்க. "ஆமாம்ல, அவர் என்கிட்ட காதலை சொன்னார். ஆனால் நான் எந்த முடிவுமே சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அபியோட மனசாட்சி அந்த கண்ணாடியில் அப்படியே நிற்கிது. "இங்கே பாரு அபி, உன் மனசில் இருக்கிறத யார்கிட்ட வேணாலும் நீ பொய் சொல்லலாம். ஆனால் என்கிட்ட நீ பொய் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் தான் உன்னோட மனசாட்சி" அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. "ஆ, என்ன, என் மனசுலாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "பொய் சொல்லாத அபி, உன் மனசு முழுக்க ராகவ் தான் இருக்காரு. அவர் தான் மனசு முழுக்க இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி சொல்லுது. "ஆ, நீ சொல்கிறதெல்லாம் பொய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் மேலே எனக்கு லவ்வெல்லாம் கிடையாது" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "அபி, பொய் சொல்லாத" அப்படின்னு மனசாட்சி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகுது. "ஆமாம்ல, அவர் மேலே லவ் இருக்கோ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி யோசிக்கிறாங்க. கண்ணாடி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது எல்லாமே அப்படியே ஒளிஞ்சிருந்து ராகவ் பார்க்குறாரு. பார்த்துட்டு உள்ளே வராரு. வந்தோடனே, "என்ன அபி, என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஏதோ பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருக்கே" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றும் பண்ணலை" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "ஏ அபி, பொய்யெல்லாம் சொல்லாத, நான் பார்த்துட்டேன். நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்போ அபி அப்படியே வெட்கப்படுறாங்க ஒரு மாதிரி. "ஐயோ, இவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "ஏ அபி, நீ ஐ லவ் யூன்னு சொல்லி ட்ரைனிங் தானே எடுத்துகிட்டு இருந்த, யார்கிட்ட சொல்ல போகிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன்" அப்படின்னு அபி ஓடி போய் அப்படியே படுக்கிறாங்க. படுக்கும்போது யோசிக்கிறாங்க, "ஐயோ, இவர் என்னை பார்த்துட்டாரே, இவர் ஏற்கனவே நம்மளை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ராகவ் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு யோசிக்கிறாரு. "அபி, உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை உன் வாயால் நீ சொல்லணும் அபி, அதுதான் எனக்கு சந்தோஷம். சீக்கிரமாகவே நீ சொல்லுவ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தோஷமாக யோசிக்கிறாரு. "நீ தான் அபி எனக்கு எல்லாமே. ஒரு குழந்தை மாதிரி இருக்கு உன்னோட மனசு. நீ எப்போவுமே என் கூடவே இருக்கணும். நீ இருந்தாலே போதும் அபி, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டே அப்படி படுத்துட்ருக்காரு. காலைல பாட்டி எழுந்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம், போயிட்டு அந்த வேண்டுதல் எல்லாமே பண்ணிட்டு வந்துடணும், விளக்கு போடணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே முரளி பார்க்குறாரு, சுந்தரி 2 பேருமே பார்க்குறாங்க. "என்ன, ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா?" அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. "அத்தை, அதெல்லாம் பக்காவாக நான் பண்ணிட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள்" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி வாங்க" சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் இருக்காங்க. அப்போ ராகவ் கூட அபி போகிறாங்க. போகும்போது சொல்கிறாங்க, "ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னா ராகவ் நிற்க சொல்கிறாங்க. "என்ன அபி, சொல்லு" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "இல்லை, உங்கள் கையை காட்டுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. கையை அவர் காட்டுறாரு. "இந்தாங்கன்னு" சொல்லிட்டு ஒரு கயிறை கட்டுறாங்க. அதில் வேல்லாம் போட்டிருக்கு. அப்படியே பார்க்குறாரு. "என்னது அபி இது?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. "இல்லை, இது கயிறு. நான் எதுக்கு தெரியுமா கட்டியிருக்கேன்? நீங்கள் இனிமேல் கோவப்படவே கூடாது. எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் சாந்தமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த கயிறு கட்டியிருக்கேன்" அப்படின்னு அபி கட்டுறாங்க. ராகவ் அப்படியே பார்க்குறாரு. சந்தோஷமாக சிரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அனு, ஆகாஷ் 2 பேருமே இருக்காங்க. அப்போ அனு சொல்கிறாங்க, "எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. "ஏ அனு, நான் அப்பாவாக போகிறேன்னா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. "எனக்கும் தெரியலங்க, ஆனால் அப்படி தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, விளக்கெல்லாம் போடணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அஞ்சலி, அபி, ராகவ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, "எனக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே ராகவ், அபி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இந்த பேர் வைக்கலாம்" அப்படின்னு 2 பேர் சாமியோட பேரை சொல்கிறாங்க அபி. அப்படி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அப்போ முரளி சொல்கிறாரு, நமக்கு பொண்ணு பிறந்தா அபின்னு பேர் வைக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது. அப்படியே முறைக்கிறாரு. "டேய், நீ திருந்தவே மாட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கும் கோவமாக வருது. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, "இல்லை இல்லை, அபியோட பேர்லாம் வைக்கக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. "சரிங்க, நம்ம போய்ட்டு விளக்கு போடலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. விளக்கு போடுறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சுந்தரி வந்து கேட்குறாங்க, "என்ன, ஏதோ ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னேன், எல்லாமே பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அத்தை, அதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அஞ்சலி என்ன ஆக போகிறான்னு மட்டும் பாருங்கள். அவளுக்கு வளகாப்பும் நடக்காது, அவள் வயிற்றில் இருக்க குழந்தை வெளியவும் வராது. அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன்" அப்படின்னு முரளி சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், நீங்கள் அங்கே ஒளிஞ்சு நில்லுங்க, எல்லாமே பாருங்கள்" அப்படின்னு சொல்கிறாரு. "ம், சரி சரி, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுந்தரி போகிறாங்க.
விளக்கு போடுறதுக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆளை கூப்பிடுறாரு முரளி. கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, அங்கே விளக்கு போடுறாங்கல்ல, அவங்கள லைட்டாக இடித்து அப்படியே தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறான். பணம்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு முரளியும் சொல்கிறாரு. அதே மாதிரி அவன் ரவுடி போகிறான். அங்கே முன்னாடியே போகிறாங்க. அபி, ராகவ், அனு, ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து முன்னாடி அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. பின்னாடி அப்படியே வராரு முரளி. அஞ்சலியை கூட்டிகிட்டு அப்படியே வராரு. அங்கேருந்து அந்த ரவுடியை பார்க்குறாரு முரளி. பார்த்தோன்னே, அம்மம்மா எனக்கு ஃபோன் வருது, நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே விட்டுட்டு ஓரமாக போயிட்டு நிற்கிறாரு. அப்போ அவன் அங்கேருந்து வரான். வந்த உடனே இப்படி விளக்கு போடும்போது ஒரு இடி இடிச்சிட்றான். அப்படியே அஞ்சலி கீழே விடுறாங்க. அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அபி, ராகவ் எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே அப்படியே கையை அப்படியே அந்த வேலில் அப்படியே பிடிச்சி அப்படியே ஊனிக்கிறாங்க அஞ்சலி. அப்படியே கீழே இருக்க அந்த விளக்கில் துணி படுற மாதிரிக்கா அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த விளக்க கையை வச்சு அப்படியே அணைச்சி அப்படியே அஞ்சலி அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அஞ்சலி அப்படியே எழுந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வராங்க. அக்கா ஒன்றும் இல்லைல்ல, அக்கா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எல்லாருமே சேர்ந்து அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இல்லை இல்லை ராகவ், எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே முரளியும் ஓடி வர்றாரு. அம்மம்மா அவங்களுக்கு என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அபி கையில் தான் சூடு பட்டுடுச்சு. நான் வந்து கீழே விழும்போது அந்த அந்த வேலை வந்து அப்படி தாங்கி பிடிச்சிட்டேன். ஆனால் கீழே வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அது மேலே என்னோடய துணி பட்டு எரிஞ்சிருக்கும். ஆனால் அபி தான் அந்த விளக்கை கையை வச்சு அணைச்சிட்டு என்னை அப்படியே தாங்கி பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு ராகவ், நீ அபியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம்க்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா தீக்காயம் தானே, ஒன்றும் இல்லை, அது பார்த்துக்கலாம். இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்படியே முரளிக்கு கோவமாக வருது. அப்படியே கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்க்குறாரு. நாம் ஒரு பிளான் போட்டு எப்படியாவது இவளை காலி பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து இவளை காப்பாற்றிடுறாங்க. ஐயோ ஆண்டவா, வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில் சொதப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. அக்கா வாக்கா, வந்து கொஞ்சம் தள்ளி உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அஞ்சலியை கூப்பிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க. தண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே அஞ்சலி குடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை இல்லைக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எல்லாருமே அப்படியே பதட்டப்படுறாங்க. இல்லை ராகவ், ஒன்றும் இல்லை, அந்த வேலை வந்து நான் தாங்கி பிடிச்சிட்டேன், இல்லைன்னா நான் கீழே விழுந்தால் பாப்பாவுக்கு அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே பதட்டமாக சொல்கிறாங்க. அம்மம்மா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அப்படியே கோவமாக வருது. அப்படியே டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருக்காரு ராகவ். அப்படியே அபி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. இவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அபி, ராகவ் ரெண்டு பேருமே போகிறாங்க. வா அபி, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிட்றாரு. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சாதாரண சூடு தானே, நாம் எத்தனையோ வாட்டி சமைக்கும் போது தோசைக்கல்ல சூடு வச்சுக்கிறோம், அதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோமா என்ன? அடுத்தது நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு என்னவோ தோணுது, இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் கூட அந்த முரளி அவனோட வேலையாக கூட இருக்கும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு கெடுதல் நடந்தாலே அதுக்கு அவன் தான் காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகிறாங்க. அவனை என்ன பண்ணுறதுனே தெரியல. எதுக்காக அஞ்சலி அக்காவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறான்னு ஒன்றுமே புரியல. அவங்க எவ்வளோ நல்லவங்க, அவங்க எவ்வளோ தங்கமானவங்க, அவங்களோட மனசை இவன் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டான்? அவங்களோட காதலுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். ஆனால் இவன் அனுபவிப்பான், இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, இது கோயில் சரியா, இங்கே வந்துட்டு நீ அவனை பற்றி யோசிச்சுட்ருக்காத. அவன் பண்ணுறது எல்லாமே கெடுதல் நமக்கு தெரியுது. அந்த கடவுளும் அதை பார்த்துட்டு தானே இருக்காரு. கண்டிப்பாக அவனுக்கு தேவையான தண்டனை ஏதாவது ஒரு வகையில் அந்த கடவுள் கொடுப்பாரு. நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபிக்கிட்ட சொல்கிறாரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. இங்கேப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராரு. என்ன, நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், இன்னும் கூட நீ ஒரு முடிவு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. என்னங்க இவ்வளோ டென்ஷன் போயிட்டுருக்கு, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்களுக்கு இப்போ தான் இதெல்லாம் கேட்கணும்னு தோணுதா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை அபி, இந்த மைண்ட் அப்போ தான் உனக்கு மாறும், நீ அப்படியே டென்ஷன் ஆவியா அதுக்கு தான் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. சரி, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டோம், எல்லாமே அந்த கடவுளோட செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ முரளி அப்படியே யோசிக்கிறாரு, நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுந்தரி சொல்கிறாங்க, ஆமாம் நீ என்ன பிளான் போட்டாலும் கடைசியில் ஏன் இப்படி போட்டு ஒரு மாதிரி சொதப்புது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை, அதையே என்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டுட்டு இருப்பீங்க, எனக்கே கடுப்பாக இருக்குது, நானே நினச்சது நடக்கலைன்னு பயங்கர டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் வேறு என்னை கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக பேசிட்டு போகிறாரு. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா நல்லபடியாக கோயிலுக்கு போகணும், நல்லபடியாக எல்லாமே விளக்கெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. சரி, எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ளே போகிறாங்க.
அங்கேருந்து அனு அப்படியே கடைக்கு வராங்க. அபி 2 பேருமே சேர்ந்து ரோட்டில் நடந்து வராங்க. ரோட்டில் நடந்து வரும்போது அனு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "அபி இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காங்க பாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. அபியும் பார்க்குறாங்க. "இவன் கோயில்ல அஞ்சலி அக்காவ கீழே அப்படியே இடிச்சிட்டு போனானே அவன்தான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. பேசும்போது அந்த ரவுடி கிட்ட முரளி பணம் கொடுத்துட்டு இருக்கறத அப்படியே பார்க்குறாங்க. ஓ! அப்போ எல்லா பிளானும் போட்டது இந்த முரளி தான். இவன் தான் இந்த ரவுடிய ஏற்பாடு பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அனு, அபி 2 பேருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கும் மேல இவன விட்டு வைக்கவே கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே கோவமா போறாங்க. அபி டென்ஷனா வீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. யோசிக்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் நடந்துக்கிற? அதுவும் அஞ்சலி அக்காவ கீழ தள்ளி விடுறதுக்கு ரவுடிய பணம் கொடுத்தா ஏற்பாடு பண்ணியிருக்க. நீ நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா பயங்கர கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. ராகவ் அங்கேருந்து வராரு. வந்த உடனே அபி அப்படியே பார்க்குறாரு. "என்ன அபி என்ன ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்ன?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "ஆமாங்க பிரச்சனை தான். அந்த முரளி இருக்கான்ல, சரி என்ன பண்ணான்?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "அவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? அஞ்சலி அக்காவை கோயிலில் ஒருத்தவன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டான்ல இடிச்சு. ஆமாம் அவனை நான் ரோட்டில் பார்த்தேன். அவன்கிட்ட முரளி பணம் கொடுத்துருந்ததை நான் பார்த்தேன்" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. பயங்கரமாக கோவம் வருது. "அப்போது அக்காவை அவன் ஆள் வச்சு கீழே தள்ளி விட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு. "ஆமாங்க. அவன் தான் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கான். நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு தெரிஞ்சு வேணும்னே அந்த முரளி எல்லாமே பிளான் பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அபி நடந்து எல்லாத்தையுமே ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. "நான் இப்போவே போய் அவனை ஏதாவது பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. "இங்கே பாருங்கள் நீங்கள் போகாதீங்க. தயவு செய்து இப்போதைக்கு போகாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "இல்லை அபி எனக்கு ரொம்ப கோவம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ராகவ் போகிறாரு. போயிட்டு அப்படி பார்க்குறாரு. எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. அனுவும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அங்கேருந்து ஆகாஷும் வராரு. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே அனு சொல்கிறாங்க. இந்த முரளி வேணும்னே பணம் கொடுத்து ரவுடியை வச்சு அஞ்சலி அக்காவை கீழே தள்ளி விடணும்னு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஆகாஷுக்கும் கோவம் வருது. விடக்கூடாது அவனை விடக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே வராரு. வந்தவுடனே ராகவ், ஆகாஷ் 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கோனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த முரளியை இனிமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. என்ன பண்ணலாம்? அந்த ராஸ்கல் எதுக்கு இப்படி பண்ணுறான்? அக்காவோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு, அவனை உயிரோடவே நான் விட மாட்டேன். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த குழந்தைய கொல்லணும்னு நினச்சிருக்கான். அதுவும் அந்த குழந்தை வயிற்றில் இருக்காது. என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது. சரி இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்மளால முடிஞ்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவனை இனிமேல் உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இங்கே பாரு அவனை வந்து நம்ம எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து வெளியே வராரு. வந்தவொடனே முரளி அப்படியே பார்க்குறாரு. "இங்கே வாங்க உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "அபி செல்லம் நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன். எங்கே போகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு. "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஒரு குடோன் மாதிரி அந்த கார் ஷெட் மாதிரி இருக்காங்க. அங்கே போய் அப்படியே நிற்க வைக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்காங்க. "என்ன அபி எல்லாருமே இங்கே இருக்காங்க?" அப்படின்னு முரளி கேட்குறாரு. "எல்லாத்துக்கும் காரணம் இருக்குடா. எதுக்காகடா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே ஷர்ட்டை பிடிக்கிறாரு. "இங்கே பாரு மேலெலாம் கை வைக்கிறவளை வச்சுக்காத சொல்லிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு. "நீயா என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்குடா ஆளெல்லாம் ரெடி பண்ணி பணம் கொடுத்து எங்கள் அக்காவை கீழே பிடிச்சி தள்ளணும்னு நினச்ச? எதுக்குடா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே கோவமாக அடிக்க போகிறாரு. "இங்கே பாருங்கள் அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்படியே தடுக்கிறாங்க. "இல்லை நீ இந்த ராஸ்கலை இனிமேல் உயிரோட விட்டு வைக்கவே கூடாது. டேய் எதுக்குடா அப்படி பண்ணணும்னு நினச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ், அபி எல்லாருமே சேர்ந்து முரளியை திட்டுறாங்க. ஐயோ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சே, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பார்க்குறாரு. "ஆமாம் நான் தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டாரு. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பண்ணன்னு சொல்லுவ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது. "ஷர்ட்டை கழட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் அப்படியே கழட்டுறாங்க. விடுங்க எல்லாரும் என்னை விடுங்க" அப்படின்னு முரளி அப்படியே கத்துறாரு. ஷர்ட்டை கழட்டுறாங்க. அப்படியே ஆகாஷ் எல்லாருமே பிடிச்சி அப்படியே கழட்டி விடுறாங்க. கழட்டிட்டு அப்படியே நிற்கிறாரு. அவனோட அந்த அந்த பேண்ட்டையும் கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டுறாங்க. கழட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டுருக்கும்போது அப்படியே "என்னை விடுங்க எதுக்கு இல்லை இப்படிலாம் பண்ணுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு கோவமாக வருது. "இங்கே பாரு உன்னை என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு. உன்னை வந்து உடனேலாம் சாகடிக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் சாகடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. "ஏய் என்ன பண்ண போகிறீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கத்துறாரு. "இங்கே பாரு இந்த குடோனுக்குள்ளேயே நீ இரு. அப்போ தான் உனக்கு வலி என்னன்னு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது அப்படியே ராகவ் சொல்கிறாரு. "இங்கே பாரு இதில் அந்த எலியோட அந்த ஸ்மெல் எல்லாமே உனக்கு வரும். நீ நல்லா அப்படியே
உள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே சாகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் எல்லாருமே சேர்ந்து அப்படியே விட்டுட்டு வெளியே வராங்க. வந்த உடனே அங்கே இருக்க அந்த புகை எல்லாமே அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஐயோ என்ன இது ஒரே நெடியாக இருக்குது, ஒரே புகையாக இருக்குது, என்னை வெளியே விடுங்க, என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கத்துறாரு. அவன் அப்படியே கத்தட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷட்டர் அப்படியே மூடிட்டு வெளியே 4 பேருமே சேர்ந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது அப்படியே முரளி கத்துறாரு, என்ன இப்படி பண்ணிட்டு போகிறானுங்க, அதுவும் என்னை வந்து இந்த கார் ஷெட்டில் வச்சுட்டு புகையெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு மூச்சு கூட விட முடியலையே, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, என்ன இப்படிலாம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கத்துறாரு. வெளியே 4 பேருமே இருக்காங்க. இவனுக்கு கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்கோம், இதுக்கும் மேலே இவனை விடவே கூடாது, இவனை எப்பப்பெல்லாம் பண்ணுறானோ அப்பப்போ இவனுக்கு கரெக்டான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அவன் உள்ளே இருக்கான்ல அப்படியே உள்ளே கிடக்கட்டும், அப்படியே கடந்து அப்படியே சாகட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அவன் கண்டிப்பாக செத்து போயிடும், அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாருமே இருக்காங்க. இல்லை மாமா எங்கே போனாரே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அவன் இந்நேரம் செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து மனசில் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அவர் நான் ஃபோன் பண்ணால் கூட அவர் எடுக்கலை, எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருக்கா, நீ எதுக்காக அவரையே நினச்சிட்ருக்க, நீ ஃபீல்லாம் பண்ணாதக்கா, நீ நல்லா சாப்பிடு, குழந்தைய பாரு, அவர் எங்கேயாவது போனால் வரப்போகிறாரு, அவர்னா சின்ன குழந்தைய நம்ம போய் தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. இல்லை எப்போவுமே மாமா வந்து நான் ஃபோன் பண்ணால் பார்த்துட்டு திருப்பி பண்ணுவார், என்னை கூப்பிடக்கூட இல்லை, அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, சும்மா எப்பவும் போல் இருக்காது சரியா, நீ குழந்தை என்னென்ன நல்லா சாப்பிடு, அவர் ஃபோன் பண்ணலாம் என்ன அப்புறமா பண்ணுவார் சரியா, ஏதாவது வேலையாக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. அவன் வரவே மாட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக உள்ளே போகிறாங்க. பின்னாடி ராகவும் போகிறாரு. அவன் கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன தெரியுமா ஆகும், அங்கே மூச்சே விட முடியாது, அப்படியே மூச்சு திணறி அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அவனுக்கு இதெல்லாம் வேணும். அஞ்சலி அக்கா எவ்வளோ நல்லவங்க, அந்த குழந்தைய சுமந்துட்டுருக்காங்க, அந்த குழந்தைய சாகடிக்கணும்னு நினச்சிருக்கானே, அவனுக்கு எப்படி ஒரு கல் மனசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, அவன் கெட்டவனாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வேலை அவன் பார்க்குறான், அவன் அப்படியே உள்ளே கிடந்து சாகட்டும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அஞ்சலி அக்கா கிட்ட நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அபி கேட்குறாங்க. பார்த்துக்கலாம், அவன் ஏதோ தெரியாமல் போயிட்டு அந்த கார் அந்த குடோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அவனுக்கு இதெல்லாம் வேணும் தான், எவ்வளோ தைரியம் தான் அஞ்சலி அக்காவை சாகடிக்கணும்னு நினைப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அப்படியே முரளி குடோனுக்குள்ளேயே இருக்காரு. அப்படியே கத்துறாரு. ஐயோ ஒரே புகையாக இருக்கே, என்னால் மூச்சு கூட விட முடியலையே, 4 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னை இந்த கார் ஷெட்டுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி அப்படியே அந்த எல்லாமே லாக் பண்ணிட்டு போயிட்டாங்களே, கடவுளே என்னை யார் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி சுற்றி சுற்றி ஓடுறாரு. எல்லா இடத்துலையும் அப்படியே போகிறாரு. என்ன பண்ணலாம், ஏதாவது வழி இருக்கா, எப்படியாச்சும் தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி சுற்றி தேடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு சந்து இருக்குது, அங்கே போய் எட்டி பார்க்குறாரு, இங்கே போய் எட்டி பார்க்குறாரு, எப்படி ஓடுறதுன்னு தெரியலையே, எல்லா இடத்துலையும் ஒரே புகையாக இருக்கே, ஐயோ இந்த புகையில் இருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கடுப்பாக்குறாரு. அபி நீ ஏன் அபி இப்படி பண்ண, அபி செல்லம் எதுக்காக நீ என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்துகிற, அதுவும் இந்த புகையெல்லாம் விட்டால் எனக்கு என்ன ஆகும், ஏன் அபி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. ஐயோ கடவுளே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. அபி வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. அங்கே என்ன நடக்குமோ எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னங்க போதும், நம்ம வேணால் போயிட்டு அந்த குடோனை ஓப்பன் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னு அபி கேட்குறாங்க. இங்கே பாரு அபி, நீ இறக்கப்படாத, அதுவும் அவன் மேலே ஒரு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டவே காட்டாத. அவன் எந்த அளவுக்கு ஒரு ஒரு கெட்டவனாக இருந்தால் என்னோடய அக்காவை சாகடிக்கணும்னு அவன் நினச்சிருப்பான். அவனுக்கு இதெல்லாம் வேணும் தான். அவன் அந்த குடோனுக்குள்ளேயே கிடக்கட்டும், அப்படியே மூச்சு அடித்து அப்படியே சாகட்டும். அவன் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறான், ஒரு நல்லவனாக இருந்தால் ஒரு கட்டின பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும், நல்லா எல்லாமே செய்யணும். ஆனால் அவன் எதுக்குமே தகுதி இல்லாதவன், அவன் கொஞ்சம் கூட நல்ல புத்தியே அவனுக்கு கிடையாது, மட்டமான ஜென்மம் அவன். அவன் எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு ராகவ் அப்படியே கோவப்படுறாரு. இல்லை எனக்கு அஞ்சலி அக்காவால் இதெல்லாம் தாங்க முடியாது, இல்லை அவங்க ரொம்ப பாவம், இல்லை அவங்க வேறு இப்போ வயிற்றில் குழந்தை இருக்குது, அதனால தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நம்ம வேணால் போய் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி வா போய் பார்க்கலாம் வா அப்படின்னு ராகவ் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே பாரு அபி, நீ அக்காவுக்காக மட்டும்தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அதே மாதிரி அனு ஆகாஷ் 4 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அப்படியே வாசல்லே நிற்கிறாங்க. இல்லை அவன் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளேயே கிடக்கட்டும், அவனை உடனே எல்லாம் ஓப்பன் பண்ணி விடக்கூடாது, அப்போ தான் அவனுக்கு யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. முரளி அப்படியே கத்துறாரு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க, தயவு செய்து யாராவது வாங்க, நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. அபி ராகவோ எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக அந்த சத்தத்தை கேட்டுட்ருக்காங்க. அப்பா இவன் சத்தம் போடுறானே நல்லா இருக்கே, கேட்கவே அப்படி காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, இவனுக்கு இதெல்லாம் வேணும் தான், அதுவும் குழந்தைய ஏதாவது பண்ணணும்னு நினச்சல்ல,
உனக்கு தேவைடா அப்படியே உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வெளியவே நின்றுட்டுருக்காங்க. அவன் கத்துறான், அபி கதவை தர, ராகவ் கதவை தர, ஓப்பன் பண்ணுங்க, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு மூச்சு தடறது, ஏதாவது ஓப்பன் பண்ணுங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்க, நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ கூட அபி ராகவ் யாருமே எதுவுமே செய்யவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அவன் கத்தட்டும் அபி, இன்னும் கொஞ்ச நேரம் அவன் கத்தட்டும், அப்போ தான் அவன் பண்ண தப்பு அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இல்லை, இன்னும் எத்தனை பண்ணாலும் அவனை திருந்தவே மாட்டான், அவ்வளோ மோசமானவன் அவன். அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மிளகாத்தூளை போட்டு டீ கொடுத்தோம். அதை ஒரு வாய் குடித்தான். குடிச்சிட்டு ஐயோ காருது அப்படி கத்தனான். அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் டீயை ஃபுல்லாக குடிச்சிட்டு போகிறான். அவனுக்கு அவ்வளோ திமிரு, அவன் இது எல்லாத்தையுமே தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. ஆமாம் அனு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அவன் திமிர் பிடிச்சவன், அவன் எல்லாத்தையும் தாங்குவான். கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி, ராகவ், அனு, ஆகாஷ் எல்லாருமே வெளியே அப்படியே நின்றுட்டுருக்காங்க.